ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தித்திருப்போம். வாசியுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஒன்றிலிருந்து வாசிக்கும் ஒரு சில வசனங்கள். 18ஆம் அதிகாரமான எரேமியா 18. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திரும்ப அதை வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். போதும். களிமண் குயவனுடைய கையில் இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கையில் இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கையில் இருக்கிறதான மண்ணு என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் எங்க போக சொல்றார்? குயவன் வீட்டுக்கு நீ போன்னு சொல்றார். அதை பாருன்னு சொல்றார். அவர் நீ அதை பார், நீ இதை பார்த்து கொண்டு எவ்வளவு தூரம் இருந்ததோ குயவனுடைய வீடு தேடி போகிறார். ஆண்டவர் சொல்லிவிட்டார், எனவே நான் குயவனுடைய வீட்டை கடந்து போகிறேன் என்று சொல்லி போகிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. தாயினுடைய வயிற்றிலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டதான மனுஷன் தான் இந்த எரேமியா. சிறுபிள்ளையாக இருக்கும் போதே தீர்க்கதரிசி. பொதுவாக தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களுக்கு இருதயத்திற்குள்ள கொஞ்சம் என்ன இருக்கும்? மேட்டிமா இருக்கும். நான் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு மேட்டிமா இருக்கும். இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, சின்ன வயசுலேயே. அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் திடீரென்று பார்த்து சொல்கிறார், நீ நேரே குயவனுடைய வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே இவன் ஏன் எதற்கு எப்படின்னு சொல்லி எந்த வார்த்தையை கேட்காம நேரே தன்னை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு கடந்து போகிறார். நீ அங்க போ, நான் என்னுடைய வார்த்தையை சொல்வேன்னு சொல்ற. நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் அங்க உனக்கு வார்த்தையை சொல்வேன்னு சொல்ற. அங்கே இவன் போய் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் போன உடனே கேட்டிருப்பாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா? அங்க வரைந்து கொண்டிருக்கிறவங்க என்ன விஷயம் கேட்டிருப்பாங்க. போன உடனே காரணம் இல்லாம ஒரு நபர் போயனுடைய வீட்டுக்கு போனா ஏன் எதற்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவர் என்னை கொண்டு வர சொன்னார், நான் என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து வணைகிறத என்ன செய்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். இவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் நீங்கள் மண்பாண்டங்களை வணைகளுடைய வீட்டுக்கு கடந்து போயிருக்கிறீர்கள் தெரியாது. நான் போயிருக்கிறேன், நான் அதை பார்த்திருக்கிறேன். இந்த மண்பாண்டம் செய்வதற்கு மிக முக்கிய தேவை என்னதுதான்? மண்ணு. மண் மிக முக்கிய தேவை. இந்த மண் அவர்கள் இருக்கிறத இடத்துல கிடைக்கிறது இல்லை. அவங்க விரும்பின இடத்துலலாம் அந்த மண்ணு கிடைக்கிறது இல்லை. எங்க இந்த மண்பாண்டத்தை வளைவதற்கு ஏற்ற மண்ணு இருக்கிறதோ அங்கே போய் தேடி அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அந்த இடத்துல வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அது அந்த இடத்தை விட்டு முதலாவது பிரித்தெடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக உருவாக்கும்படியாக
முதலாவது அவர் செய்கிறதான காரியம் என்னவென்றால், நாம் இருக்கிற இடத்தை விட்டு நம்மை முதலாவது வேறு பிரிக்கிறார். இதை குறித்து பேதுருவுடைய சரித்திரம், அவருடைய ஊழிய காலத்துல அவர் வந்து பண்ணினதான பிரசங்கத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40 வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நம்மை ஆண்டவர் முதலாவது பிரித்து எடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரித்து எடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, அவிசுவாசியும் விசுவாசியும் ஒரே மாதிரி ஜீவனம் பண்ண முடியாது. இந்த அவிசுவாசி விசுவாசியை குறித்து வேதம் சொல்கிறது, விசுவாசி ஒளிக்கு சமானமாகவும் அவிசுவாசி இருளுக்கு சமானமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இருக்கிறதான இடத்துல ஒன்று இருக்காது. இருள் இருக்கிறதான இடத்துல வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இருக்கிறதான இடத்துல இருள் இருக்காது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டதல்ல. ரெண்டுடைய தன்மை ரொம்ப வேற. ஒளியினுடைய தன்மை வேற, இருளுடைய தன்மை வேற. எனவே வேதம் சொல்கிறது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஒத்து போகவே போகாது. சிந்தையிலையும் ஒத்து போகாது, வார்த்தையிலையும் ஒத்து போகாது, செயல்பாடுகளையும் ஒத்து போகாது. எனவேதான் ஆண்டவர் அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருக்கிறதா ஒரு கூட்டம். இதை கிறிஸ்தவ ஜனங்கள் சபைகளில் அமர்ந்திருக்கும் போது பல ஜாதியான ஜனங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது எந்த ஜாதியும் மாறி பார்ப்பதில்லை. உயர்வு தாழ்வு ஏற்ற தாழ்வை பார்ப்பதில்லை. ஐஸ்வர்யவான் பணக்காரன் ஏழை என்று சொல்லி பார்ப்பதில்லை. படித்தவன் படிக்காதவன் என்று சொல்லி பார்ப்பதில்லை. இந்த கிறிஸ்தவம் எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோட தான் என்ன செய்கிறது, பார்க்கிறது. இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் கலவாமல் எப்படி இருப்பாங்களாம், தனியே என்ன செய்வாங்க, வாசமாய் இருப்பார்கள். இந்த மொர்தெகாயுடைய நாட்களிலேயும், இந்த மொர்தெகாய் ஆமான் வாழ்ந்ததான நாட்களிலே அங்கே இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வழக்கங்கள் நம் எல்லாருடைய வழக்கத்திற்கும் எப்படி இருக்கு, மாறி இருக்கு, விகற்பமாக இருக்கிறது. நாம் ஜீவிக்கிறபடி அவர்கள் ஜீவிக்கிறது இல்லை. நம்ம தேசத்தில் உள்ள ஜனங்களை மாதிரி இவர்கள் ஜீவிக்கிறது இல்லை. இவர்கள் தனிமையே ஒரு பழக்க வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. நம்மை ஆண்டவர் உலகத்தை விட்டு முதலாவது பிரித்து எடுக்கிறார். எதற்காக பிரித்து எடுக்கிறார்? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எதற்காக ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார்? இதை நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நமக்காகத்தான். நாம் ஒரு உன்னதமான அனுபவத்தை பெறும்படியாக தேவன் நம்மை ஒரு விசேஷித்த ஜனம் என்று சொல்லி அவர் எண்ணி இருக்கிறபடினாலதான் நம்மை உலகத்தை விட்டு வெளியே பிரித்து எடுத்து அவருடைய கையிலே நம்மை உருவாக்கும்படியாக அவர் விரும்புகிறார். உருவாக்குவதற்கு முன்பதாக நாம் இருக்கிறதான இடம் முதலாவது மாற்றப்பட வேண்டும். எந்த ஒரு குயவனும் மண் இருக்கிறதான இடத்துல போய் இருந்து வரைந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடியாது. அந்த மண் இருக்கிறதான இடத்துல இருந்து அதை வெட்டி பிரித்து எடுத்து வீட்டில கொண்டு வர வேண்டும். இந்த பிரித்து எடுக்கப்பட்டு கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த மண் முதலாவது சுத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மண் அப்படியே வைத்தெல்லாம் ஒரு மண்பாண்டமாக வரைய முடியாது. இந்த மண்ணை அங்கிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு உலர வைக்கிறார்கள். உலர வைத்து அது அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடைத்து அதுல இருக்கிறதான தூசிகளை அப்புறப்படுத்துகிறார்கள். கல் இருக்குமானால் கல் அப்புறப்படுத்துகிறார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் இருந்து
பொறுமையோடு இருந்து எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அதை ஒரு பியூரான ஒரு மண்ணாக வந்து மாற்றுகிறார்கள். கலப்பில்லாத ஒரு மண்ணாக வந்து மாற்றுகிறார்கள். கல் இருக்கக்கூடாது, தூசி திரும்பி இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் இதை விட்டு பிரித்து எடுக்கிறார்கள். முதலாவது மண்ணு தூசி துரும்போடு சேர்ந்து அது இருக்கிறதான இடத்துல இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. வீட்டிலே கொண்டு வந்ததற்கு பிறகு அதில் உள்ளதான தூசிகள் எல்லாவற்றையும் பிரித்து எடுத்து இதை ஒரு பியூர் மண்ணாக முதலாவது மாற்றுகிறார்கள். இந்த பியூர் மண்ணாக மாற்றினதற்கு பிறகு தண்ணீர் சேர்த்து இது நன்றாக மாவு பிசைகிறது போல நன்றாக பிசையப்படுகிறது. முதலாவது பிரித்தெடுப்பு. உலகத்தை விட்டு தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறார். உலகத்தை விட்டு நம்மை பிரித்தெடுத்ததற்கு பிறகும் நம்மிடத்தில் தேவையில்லாத அநேக காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. கிறிஸ்தவ ஜனங்கள் வந்து வானத்திலிருந்து பொத்து விழுந்தவர்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் தெய்வ பிறவிகள் அல்ல, அவர்கள் மனித பிறவிகள் தான். உலகத்தை விட்டு ஆண்டவர் பிரித்து எடுத்ததற்கு பிறகும் இவர்களிடத்துல அநேக விதமான தேவையில்லாத காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. மனுஷிக சுபாவம் என்று சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கு? சுபாவம் இருக்கு. எப்படி ஒரு மனிதன் கட்டையாக, ஒரு மனிதன் நெட்டையாக, ஒரு மனிதன் ஒல்லியாக, ஒரு மனிதன் பருமனாக, ஒரு மனிதன் அழகானவனாக, ஒரு மனிதன் அழகில்லாதவனாக, இப்படி மாறி மாறி வந்து மனிதர்கள் இருக்கிறார்களோ அப்படியே மனிதனுடைய சுபாவமும் எப்படிதான் இருக்கிறது? மாறி மாறிதான் இருக்கு. எல்லாரும் ஒத்த சுபாவத்தை உடையவர்கள் அல்ல. உங்களை மாதிரி சுபாவம் இருந்தால் லகுவாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா உங்களை மாதிரி சுபாவம் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவர்களை நீங்க லகுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எண்ணம் இருக்கிறபடினாலதான் இன்றைக்கு ஆண்டவரை அறியாத மனிதர்கள் கூட திருமணம் என்று சொல்லி வரும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க? பொருத்தம் பார்ப்பாங்க. அப்பதானே விரும்பி கல்யாணம் முடிக்கிறது வேற. பெரியோர்கள் ஒரு திருமணத்தை வந்து ஏற்படுத்தினா அவங்க என்ன பார்ப்பாங்க? பொருத்தம் பார்ப்பாங்க. அது எதற்கு பொருத்தம் பார்க்க என்றால் அந்த பொருத்தம் கரெக்டா இருந்தா தான் அவருடைய குடும்ப வாழ்க்கை வந்து சமாதானமாக கடந்து போகும், ஓடும் என்பதற்காகத்தான் அந்த பொருத்தத்தை வந்து என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. ஆனா ஏனோ என்ன பொருத்தம் பார்த்தாலும் சரி, வாழ்க்கை பொருத்தம் இல்லாமல் இன்றைக்கு அனைவருக்கு வந்து என்ன செய்ய முடிகிறது? போய்விடுகிறது. ஏனென்றால் ஒருவருடைய சுபாவம் ஒருவருக்கு பிடிக்கல. சில இடங்கள்ல பார்த்தா ஒரு ஆள் கலகலன்னு இருக்கும். யாரு? ஒரு மனைவி கலகலன்னு இருக்கலாம். அவங்க இருக்கிற இடம் கலகட்டம். ஆனா மாப்பிள்ளைக்கு அந்த இதே பிடிக்காது. அவர் நம்ம இதை உட்கார்ந்து இருப்பார். யாருக்கு அந்த விதிக்கலாம் என்ன செய்ய இதே உட்கார்ந்து இருப்பாருங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போனா ஏன்னா அவங்க சிரிக்கும் போது கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு அவங்க பேசும்போது கஷ்டமா இருக்கும். இதே வேலை சிலர் மாறி இருக்கும். மாப்பிள்ளை கலகலன்னு இருப்பாரு, இந்த மனைவி வந்து இருப்பாங்க. இது எப்படி ஒத்து போகும்? ஆனா வாழ்க்கை என்பது நாம் விரும்பினதை தேர்ந்தெடுப்பதல்ல. தேவன் தெரிந்தெடுத்து எதை தந்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு விருப்பு வெறுப்பு இல்லாமல் கடந்து போவதுதான் எனது வாழ்க்கை. அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் நான் பார்த்திருக்கிறேன். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த மனுஷனோடு இவர்கள் எப்படி வந்து இருக்கிறார்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அவர்கள் கேஷுவலா இருப்பாங்க. அவர்கள் கேஷுவலா இருக்கிறாங்க. மனைவி ஒரு துருவம், கணவன் ஒரு துருவம். அவர்கள் விருப்பத்தோடு இருக்கிறது மாதிரியே வாழ்க்கைய கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. யாராவது ஒரு இடத்துல கேட்டா நீங்க இப்படி இருக்கிறீங்க, அவங்க இப்படி இருக்கிறன்னு சொன்னா அவங்க ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இவ்வளவு காலம் வேண்டியது கொஞ்ச நாள் தானே, இவ்வளவு காலம் வேண்டியதும் கொஞ்ச நாள் தானே, என்ன செய்யலாம்? பல வருடங்கள் கடந்து போய் ஆகிவிட்டது. இது கொஞ்ச நாட்கள் எனக்கு பூமியில இருக்கும், அந்த நாட்களும் நான் கடந்து போய் விடுகிறேன் என்று சொல்லி அவர் வந்து என்ன செய்யறாங்க? கடந்து போய் விடுகிறார்கள். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சுபாவத்தை உடையவர்களாகத்தான் இந்த பூமியில வந்து இருக்கிறாங்க. ஆனா ஒருவருடைய சுபாவத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் மற்றவருடைய சுபாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் நம் சுபாவத்தை யார் ஏற்றுக்கொள்வது? நம்மிடத்திலே தனித்துவமான சுபாவங்கள் உண்டல்லவா? மற்றவர்கள் விரும்பாத சில பழக்கங்கள் நம்மிடத்துல இருக்கிறது. அப்ப நம் சுபாவத்தை வந்து யார் வந்து ஏற்றுக்கொள்வது? யார் எப்படி இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது
எல்லாரோட நம்ம வந்து எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் குற்றம் வந்து பார்த்தா, பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, குற்றம் பார்க்கின் என்ன கிடையாது. பழமொழி தெரியுமா தெரியாதா? தமிழர் பழமொழி தான். குற்றம் பார்க்கின் என்ன இல்லை, சுற்றம். நான் பார்த்த அளவில் எல்லாருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? குற்றம் இருக்கு. என்னிடத்துல குற்றம் இருக்கு. குற்றம் இல்லாத யாருமே சொல்ல முடியாது. நீங்க நினைச்சபடி நான் வந்து இல்லை, அது ஒரு குற்றம் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைப்பீங்க, குற்றம். நான் நினைச்ச மாதிரி நீங்க இல்ல. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் நான் நினைச்ச மாதிரியா இருக்கிறீங்க இல்ல. உட்கார்ந்து இருக்கிறது கூட நான் நினைக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிரசங்க கவனிக்கிறது கூட நான் வந்து நினைக்கிற மாதிரி நீங்க பிரசங்க கவனிக்கல. ஆராதனை பண்ணுவது கூட நான் வந்து நினைக்கிற மாதிரி நீங்க ஆராதனை பண்ணல. அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் நான் நடத்துறேன். வாழ்க்கை என்பது தான். நான் விரும்பாத காரியங்கள் நிறைய இருக்கு. ஒரு மனிதன் விரும்பாத காரியங்கள் நம்மிடத்துல நிறைய இருக்கும் போது, தேவன் விரும்பாத காரியங்கள் எவ்வளவோ நம்மிடத்துல இருக்கிறது. நம்மை பிரித்த இடத்து கொண்டு வந்ததான தெய்வம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்னலாம் இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து போடும்படியாக என்ன செய்ய விரும்புகிறார். எப்படி அந்த கொயவன் அந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து அதை நன்றாக காய வைத்து அதற்கப்புறமாக அதை தட்டி பொடியாக்கி அதில் இருக்கிறத தூசியெல்லாம் அகற்றுகிறானோ, நம்மளையும் ஆண்டவன் என்ன செய்கிறார்? காய வைக்கிறார். தட்டி எடுத்து நம்ம இருக்கிறதான தூசி துரும்புகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அகற்றுகிறார். நம்மிடத்துல இருக்கிறதான கல்லு தூசி துரும்பெல்லாம் என்ன? தேவன் விரும்பாத காரியம். இது வணிவதற்கு ஏற்றபடி வந்து வராது. ஒரு சிறிய ஒரு கல்லு கூட வணிகிறவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து விடும். ஏனென்றால் நமக்கு அது பார்ப்பதற்கு ரொம்ப லகுவாக வணிகிறது போல வந்து நமக்கு தெரியலாம். அந்த மண்ணை தயார் பண்ணி நம்மகிட்ட தந்துட்டு வணங்கினா நம்ம கூட கொஞ்சம் பிடிச்சு வரைஞ்சு பார்க்கலாம். ஏன்னா அது கஷ்டம் இல்லை. ஒரு உருவம் வரட்டாலும் நம்ம பிடிச்சோம்னா அது பாட்டுக்கு ரொம்ப ஈஸியா வந்து அது போகும். ஆனா அதற்கு முன்னாடி அதை பதப்படுத்தல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டமானது, அது ரொம்ப கடினமானது. ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து கொண்டு வந்து தனியாக ஒரு இடத்துல வைத்து நம்மிடத்துல இருக்கிற தேவையில்லாத எல்லா பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெரிசல மாற்றுகிறார். மாற்றி தண்ணீர் ஊற்றப்படுகிறது. எதுல? மண்ணு மேல தண்ணீர் ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்படுகிறார். இந்த மண்ணோடு பரிசுத்த ஆவி சேரணும். மண் வந்து மனிதன் வந்து எப்படி இருக்கிறான்? மண்ணா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கொயவன் கையில இருக்கிறத மண்ணுன்னு சொல்றார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம் தேவனுடைய கையில எப்படி இருக்கிறோம்? மண்ணாக இருக்கிறோம். இந்த தேவனுடைய கையில வரும்போது அது தண்ணீர் ஊற்றப்பட்டு நன்றாக பிசைந்து தண்ணீரும் மண்ணும் சேர்ந்து இருக்கிறது. இந்த தண்ணீரும் மண்ணும் சேராமல் இருக்குமானால் அது என்ன செய்யாது? பிசையப்படாது. ஒன்னோடு ஒண்ணு என்ன செய்யணும்? சேரணும். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய மாம்சீகம் ஒன்று சேர்ந்தால் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நம்முடைய மாம்சம் ஒத்துழைக்கிறதாக மாறி, இப்போ இந்த கொயவன் கையில வந்து அது என்ன செய்கிறது? வனையப்படுகிறது. வனையும் போது அது என்ன செய்தான்? வனையும் போது என்ன செய்யுது? கெட்டு போயிடுச்சு. கஷ்டப்பட்டு கொயவன் வனைக்கிறான். லாஸ்ட்ல அது வந்து என்ன செய்யுது? கெட்டு போயிடுச்சு. பானை வந்து வாங்குறோம், நம்ம வியாபாரத்துக்கு வந்தான், நமக்கு அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே தெரிகிறது இல்லை. தொழில் செய்யறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழில் செய்யறாங்கன்னு தெரிகிறதே இல்லை. தொழிலாளியை மதிக்கிறது இல்லை, வியாபாரியை மதிப்பாங்க. தொழிலாளி இல்லாமல் பூமியில எந்த ஒரு காரியத்தை நம்ம அனுபவிக்கவே முடியாது. ஒரு மனுஷனுடைய அனுபவிப்பு என்பது பல மனிதர்களுடைய கஷ்டத்துல தான் நம்ம வந்து வசதியாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ இந்த மண்பாண்டம் வந்து அது வியாபாரத்துக்கு வருவதற்கு முன்பதாக பல கட்டங்களை தாண்டி
குயவன் கஷ்டப்பட்டு அதை வந்து வணைந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறத நேரத்தில் என்ன செய்யறோம், அதோட உருவம் மாறி திரும்ப அதை வந்து என்ன செய்யற வணைகிற. இந்த மண்பாண்டம் சுடப்பட்டதற்கு பிறகு அதை வணையவே வணைய முடியுமா? வணைய முடியாது. அது எதற்குமே உதவாது. இது சுடப்படுவதற்கு முன்னதாக அது எத்தனை நேரம் கெட்டு போனாலும் அதை மாத்தி மாத்தி வந்து என்ன செய்யலாம், தண்ணீரை சேர்த்து சேர்த்து வந்து வணையலாம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரோ வணைகிறார். எப்படி வணைகிறார்? உங்களுக்கு ஏற்றபடி வணைகிறது அல்ல. யாருக்கு ஏற்றபடி? அவருக்கு ஏற்றபடி. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இப்படி ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்கிறார். தேவன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த குயவன் செய்தது போல நான் உங்களை செய்யக்கூடாதோ என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்க, என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்றது புரியுதா? புரியுதுல்ல? ஆண்டவர் கேட்கிற உங்களை பார்த்து, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ, கூடுமா கூடாதோ கேட்கிற. ஆமா இல்ல, செய்யலாமா செய்யக்கூடாதா? தைரியமா சொல்லுங்களா. ஏதாவது செய்யறதான்னு பாக்கல, நம்ம ஏதாவது ஆமான்னு சொல்லிட்டா அவர் எப்படி செய்வார் தெரியுமா? நம்ம சொல்லப்பட்டிருக்கிற தீமோத்தேயு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நினைக்கிறேன். எடுங்க. பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். ஆண்டவர் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்போடு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்களை அவர் கனத்திற்குரிய பாத்திரமாகத்தான் உருவாக்குவார். கனவீனத்திற்கான பாத்திரமாக அவர் உருவாக்க மாட்டார். ஆனால் நீங்கள் உங்களை அதற்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? அதை நீங்கள் நன்றாக அறிய வேண்டும். ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? உங்களுடைய விருப்பம் நடைபெறக்கூடாது. யாருக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவர்களுடைய விருப்பம் தான் நடைபெற வேண்டும். இந்த பூமியில எத்தனையோ வேலைகள் உண்டு. ஆனா சில வேலைகளுக்கெல்லாம் அந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணும் போது இவங்க கையெழுத்து வாங்கி கொள்ளுவாங்க. ஒப்பு கொடுத்தல். அதற்கு இவர்கள் ஒப்பு கொடுத்தால் தான் என்ன கிடைக்கும்? ஒப்பு கொடுத்தால் தான் வேலை கிடைக்கும். சில இடத்துல எப்படி எழுதி வாங்கி கொள்ளுவாங்க? ராத்திரினாலும் சரி, எத்தனை மணிக்குனாலும் சரி, நான் கூப்பிட்டா கட்டாயம் வேலைக்கு வருவேன், எழுதி வாங்கி கொள்ளுவாங்க. ஒப்பந்தம் போட்டு எழுதி வாங்கி கொள்ளுவாங்க. இதற்கு ஒப்பு கொடுத்தால் வேலை கிடைக்கும். இல்லை இதெல்லாம் கையெழுத்து போட முடியாது, சும்மா எனக்கு வேலை தெரியல அப்படின்னா வேலை மற்ற ஆளு ஒப்பந்தது கையெழுத்து போடுறதுக்கு ரெடியா இருக்கும். இந்த ஆளுகள்னா அடுத்த ஆளு. இந்த உலக பிரகாரமான சில வேலைகளை நாம் பெறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமானால், தேவன் நம்மை கனத்திற்குரிய பாத்திரமாக உருவாக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு பரிபூர்ண ஒப்பு கொடுத்தல் வேண்டும். நாம ஒரு காரியத்தை நினைத்து நாம நம்முடைய வாழ்க்கையுடைய காரியம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து நாமே நம்மை உருவாக்கி கொண்டிருக்க கூடாது. நம்மை உருவாக்குகிறதற்கு யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாமை பார்க்கிறோம். அவன் சொந்த நாட்டையும் சொந்த தேசத்தையும் சொந்த இனத்தையும் விட்டு
வெளியே வர சொன்னார் அவனை உருவாக்கும்படியாக. மோசே ஆண்டவர் அரண்மனையை விட்டு வெளியே கொண்டு போனார் உருவாக்கும்படியாக. யாக்கோபை ஆண்டவர் உருவாக்கும்படியாக தாய் தகப்பனை விட்டு மாமன் வீட்டுக்கு கொண்டு போனார். யோசேப்பை ஆண்டவர் உருவாக்கும்படியாக சகோதரர்கள், பெற்றோர்கள், உறவு எல்லாவற்றையும் விட்டு வலுக்கட்டாயமாக அவனை பிரித்து வெளியே கொண்டு போனார். இருக்கிற இடத்துல வைத்து ஆண்டவர் அவருக்கு ஏற்றபடி உங்களை உருவாக்க முடியாது. உங்களை எந்த இடத்துல ஆண்டு கொண்டு வந்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டு உங்களை உருவாக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஆண்டு எவ்விதமாக உங்களை உருவாக்குகிறார். உங்களை உருவாக்குவதற்காக சிலரை சுத்தியலாக பயன்படுத்துகிறார், சிலரை ஒளியாக பயன்படுத்துகிறார், சிலரை அதை கையாளுகிறதான பணியாட்களாக பயன்படுத்துகிறார். அப்படி நம்ம அதை ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்ம என்ன பாத்திரமாக மாறுவோம்? கனத்திற்குரிய பாத்திரமாக வந்து மாறுவோம். இப்படி பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டதான எந்த மனிதர்களை ஆண்டு விட்டுவிடவில்லை. எந்த மனிதர்களை ஆண்டு விட்டுவிடவில்லை. ஆபிரகாமை விட்டு விட்டாரா? உறவுகள் விட்டு விட்டு வந்தான். உறவுகள் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தான். யாருக்காக? ஏன் அங்கே வச்சு இவனை வந்து ஆண்டு சரிப்படுத்த முடியவில்லை? இந்த ஆபிரகாமுடைய தகப்பனை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் விக்கிரகாராதனைக்காரர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நதிக்கு அப்புறத்தில் அவருடைய தகப்பன் விக்கிரகாராதனைக்காரர். சரித்திரம் வந்து சொல்லுகிறது, வேதாகமத்தில் இல்லாத சரித்திரம் சொல்லுகிறது, அவருடைய தகப்பன் விக்கிரகங்களை செய்து விற்றதான ஒரு வியாபாரியா ஆபிரகாமுடைய தகப்பன். எனவே ஆண்டவர் அதை விட்டு வெளியே கொண்டு வந்தார். இவன் அங்க வைத்து சரிப்படுத்த முடியாது என்று சொல்லி அவனை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து அவன் ஒரு வித்தியாசமான வழியில நடத்துறார். வித்தியாசமான வழியில நடக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? கஷ்டமா தானே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்களை வாசித்து பார்த்தா ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம். எப்போதும் ஒரே காலமா இருக்காது. நடுறதுக்கு ஒரு காலம், நட்டதை விடுங்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் இருக்குமா, நகைக்கு ஒரு காலம் கட்டாயம் ஒன்று வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அழுது கொண்டிருக்கிறத நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நகைக்கிறதான காலம் கட்டாயம் வந்து வரும். வேதம் வந்து சும்மா சொல்லாது. வேதத்துல சொல்லி இருக்கிறது உண்மை. வேதத்துல சொல்லி இருக்கிற சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளுடைய சரித்திரங்களை வந்து வாசித்து பாருங்கள். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். இந்த யாக்கோபு அவனுடைய பெற்றோருடைய வீட்டில் இருக்கும்போது அவன் கடின உழைப்பு உழைத்ததான மனிதன் அல்ல. தாய் கூட இருந்தவன், சாப்பிட்டு கொண்டு இருந்தவன். அவன் எவ்வளவு நாள், கிட்டத்தட்ட 40 வயது இருக்கும் நினைக்கிறேன், அவ்வளவு நாட்கள் வரைக்கும் அவன் மாமனுடைய வீட்டில் என்ன பண்ணிருக்கிறான்? கஷ்டப்பட்டிருக்கிறான். ரொம்ப நாட்கள் அவன் கஷ்டப்படுறான். மாமன் வீட்டில் போனதற்கு பிறகு இவன் வீட்டில் இருந்த மாதிரி சும்மா இருந்து சாப்பிட முடியாது. அவன் என்ன செய்யணும்? வேலை செய்து. அவன் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி உழைச்சான்? கடின உழைப்பு உழைச்சான். உண்மையாக இருந்தான், கடின உழைப்பு உழைச்சான். எனவே அவன் பட்டதான கஷ்டத்திற்கு ஆண்டவர் 2 பரிவாரங்களை கொடுத்தார். அவனுடைய சகோதரன் முன்னாடி இவன் ஆண்டவர் உயர்த்தினார். உழைப்புல கிடைத்தது. ஏசா பெற்றிருந்தது அவனுடைய தகப்பனாருடைய சம்பாத்தியத்தினுடைய சுதந்திரம் தான் அவனுக்கு கிடைத்தது. அதை விற்று போட்டுத்தான். எனவே அவன் பெரிய அளவுக்கு மேன்மை அடைய முடியவில்லை. ஆனா யாக்கோபு பெரிய அளவுக்கு மேன்மை அடைந்தான். யோசேப்புடைய வாழ்க்கையும் அதே தான். அவ்வளவு கஷ்டப்பட்டான். அவனை உருவாக்க முடியாது கொண்டு போனார் ஆண்டவர். இருந்த இடத்துல எந்தெந்த தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவர் உருவாக்க முடியாது பிரித்தெடுத்து ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சிருந்தாரோ அந்த இடத்துல எல்லாம் அவர்கள் இருந்து உருவாக்கும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. யோசேப்பு தன்னை உருவாக்கும்படியாக கர்த்தரிடத்தில் என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். எனவேதான் அந்த தேசத்திற்கு அவன் யாரா மாறினான்? அதிபதியாக மாறினான். மோசே வனாந்தரத்தில் உருவாக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். இவனுக்கு தலைமை பொறுப்பை எடுப்பதற்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொல்லும் போது இவன் சொல்றான், இல்ல நான் போகல, இந்த ஜனங்களாம் ரொம்ப மோசமான ஆட்கள், எனவே நான் தலைமை பொறுப்பை ஏற்க மாட்டேன், வேறு
யாரையாகிலும் அனுப்பும், வேற யாரையாகிலும் அனுப்பும். தேவன் பயன்படுத்துவதற்கு தகுதி என்ன தெரியுமா? மோசே சொன்னது மாதிரி சொல்றாங்க தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க தெரியுமா? அதுதான் தகுதி. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானம் உள்ளவன், நான் நேர்த்தியாக பேசுவேன் அப்படின்னு சொல்லுகிறதான மனிதர்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏனென்றால் தேவன் பயன்படுத்துகிறதான பாத்திரம் எல்லாம் தேவ சக்தியினால இயங்கக்கூடியவர்கள். இன்னைக்கு பல வருடங்கள் தியாலஜிக்கல் படித்து ஊழியம் செய்கிறதான ஊழியர்களை விட ஒன்றுமே படிக்காத, ஸ்கூல் பக்கத்திலே போகாத அநேகர் ஊழியம் செய்யறாங்க. அவங்க மூலமாக ஆண்டவர் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் என்ன செய்யறாரு? அவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யறாரு. என்னுடைய தகப்பனர் அந்த காலத்துல ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அந்த காலத்துல பேர் வாங்கினதான ஊழியக்காரர் கன்னிகா சபையில திருநெல்வேலி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவர்கள் தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல கன்வென்ஷன் ஸ்பீக்கர் அவங்க. ஆனா அவங்க படித்தது 2ஆவது வகுப்பு. அப்போ இங்க எங்கேயுமே ஸ்கூல் கிடையாது. வடுகச்சி மதில் ஒரு ஸ்கூல் இருந்துதான். இங்க இருந்து வடுகச்சி மதிலுக்கு போகணும். போனது 2ஆம் கிளாஸ். அந்த 2ஆம் கிளாஸ்ல அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனா 4 நாள் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அங்க பணங்காட்டுக்குள்ள அங்கெல்லாம் ஒளிஞ்சு கிடக்கிறதா வந்து வேலை. ஆனாவனாவே சரியா தெரியாது, ஆனாவனாவே சரியா தெரியாதவர்களுக்கு அப்படின்னு அவர்களே சொல்லதான சாட்சி. ஆனா அவங்க பிரசங்கத்துக்கு முன்னாடி படித்தவங்க பிரசங்கெல்லாம் நிற்காது. எப்படி வந்து ரெஃபரன்ஸ் கிடைக்குமோ அவங்களுக்கு தெரியும். இப்போது யார் பிரசங்கம் பண்ண விட்டாலும் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ மொபைல்ல கூட ரெஃபரன்ஸ் ஆப்லாம் வந்துட்டு இந்த வார்த்தை எங்க இருக்குன்னு தகாருன்னு நீங்க பட்டனா வந்துனா போதும் உங்களுக்கு வந்துடும். அந்த காலத்துல வெறும் பைபிள் மட்டும்தான் வந்து ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானுடைய முழு வழிகாட்டுதல் இருந்தால் பிரசங்கம் பண்ணவே முடியாது. வசனங்கள் கோர்வை கிடைக்காது இவர்களுக்கு. ஆனா அந்த காலத்துல அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் வந்து கேட்பாங்களாம், நீங்க அந்த காலத்துல உள்ள வழக்கத்தின்படி WMA படிச்சீங்களா நீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். WMA படிச்சீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். யாருடைய நானும் தேவன் கொடுத்துருக்காங்க. ஆனா அநேகர் படித்தவர்களால் அந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. தேவன் பயன்படுத்துறதான பாத்திரம். அவர்களை தேவன் உலகத்தை விட்டு வெளியே எடுத்து நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்றதான ஒரு வரமுறையை ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் வந்து அவங்க வீட்டுல ஒரு பையன் ஒரு பொண்ணுதான். தன் இஷ்டத்திற்கு வளர்ந்தவர்கள் அவர். என்னுடைய பாட்டி வந்து அவர்கள் ரொம்ப நேசிக்கிறவங்க. எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து நினைச்சாங்களாம். ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்களாம். மாம்சம் மனசு விரும்பின வழிகளெல்லாம் வளர்ந்ததான ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னா அவ்வளவு லகுவான காரியம் கிடையாது. அது சபை நடத்துகிறதான ஊழியத்தை செய்யணும்னா அது லகுவான காரியமே கிடையாது. ஒண்ணு கரைக்கு இழுத்தா ஒண்ணு தனிக்கு தானே. ஒரு குடும்பத்தை நடத்த நீங்க படுற பாடு இருக்கு. எவ்வளவு பாடுபடுறீங்க. ஒரு குடும்பத்தை, ஒரு கணவன் 2 பிள்ளைங்க, இல்லைன்னா ஒரு பிள்ளை இல்ல 3 பிள்ளை, இந்த 5 பேரை வச்சுக்கிட்டு நீங்க படுற பாடு இருக்கு. எவ்வளவு பெரிய பாடுபடுறீங்க. முடியுதா உங்களால? முடியுதா? கஷ்டம். இத்தனை குடும்பத்தை வச்சு அவ்வளவு பேரையும் கொண்டு போகணும்னா அது யாருடைய ஒத்தாசை தான்? அது தேவனுடைய ஒத்தாசை தான். அப்ப தேவன் வந்து வேறு பிரித்து வெளியே கொண்டு வந்து அவர் என்ன படுத்துகிறார்? சரிப்படுத்துகிறார். தன் இஷ்டத்திற்கு வளர்ந்ததான ஒரு மனிதனை ஆண்டவர் வேறு பிரித்து வெளியே கொண்டு வந்ததற்கு பிறகு நீ உன் இஷ்டத்திற்கு இருக்க முடியாதுப்பா என்னதான போதனை முதல்ல கொடுக்கிறாரு. நீ என் இஷ்டத்துக்கு தான் வந்து இருக்கணும், உன் இஷ்டத்துக்கு நீ இருக்க கூடாது. ஆண்டவர் வந்து முதலாவது போதனையை கொடுக்கிறார். இரண்டாவதாக இந்த ஆண்டுடைய இஷ்டத்திற்கு போகாத பட்சத்துல ஆண்டவர் வந்து என்ன செய்யறார்? தட்டுகிறார், கொட்டுகிறார். கொஞ்சம் கோணையா இருந்தா சிறிய அடி, ரொம்ப கோணலா இருந்தா பலமா தட்டாதான் போகும். அப்படிதானே இல்லையா? செங்கல் வந்து கட்டி கொண்டிருக்கிறவங்க ஒரு சிறிய ஒரு கோணல் இருந்துச்சுன்னா லேசா மட்டக்கம்பை தட்டினா போயிடும். இது ரொம்ப கோணலா இருந்துச்சுன்னா மட்டக்கம்பெல்லாம் அதுக்கு போதாது. அதுக்கப்புறம் என்ன வேணும்? அப்புறம் சுத்தி வச்சு தட்டணும். அதுலயும் வந்து போகலன்னா அதுக்கு பிறகு புளிய வச்சு அதை வெட்டி தட்டி எடுத்துட்டு வேற ஒரு சொற்களை தான் கரெக்டாக வந்து அந்த இது கொஞ்சம் என்ன செய்யணும்? அடைக்கணும்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிதான் வந்து செய்கிறார். உங்களை உருவாக்குறது அப்படிதான் உருவாக்குகிறார். தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறபடினா அவர் உங்களை பிரித்தெடுத்து வெளியே கொண்டு வந்து சில குடும்பத்துக்குள்ள கொண்டு வைக்கிறாரு, சில வேலை ஸ்தலத்துல கொண்டு வைக்கிறாரு, சில மனிதரிடத்துல வந்து ஒப்பு கொடுக்கிறாரு. ஒன்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், தேவன் அதிகாரம் கொடுக்காமல் உங்கள் மீது பேசுவதற்கு கூட யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. பேசினா கூட யாருடைய ஒரு அனுமதி தான், தேவனுடைய அனுமதி தான். தாவீது சொல்றாரு, சிமேயி பேசும்போது கூட இருக்கிறவனுக்கு சகிக்கல. தாவீத பேசுனது யாருக்கு சகிக்கல? கூட போய் கொண்டிருந்ததான அபிஷாய் இவர்களுக்கெல்லாம் சகிக்கல. இப்ப சொல்றான் ஒருத்தன், ஒரு வார்த்தை சொல்லும், நீர் பிரயாசப்பட நான் தலையை நான் எடுத்துற, எப்படி ராஜாவாகி உணவுக்கு பேசலாம்? அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆண்டவர் அவனை பேச சொல்லியிருக்கிறார், நீ என்னத்தை போட்டு அவரை போட்டு குறிப்பிட போற? அவன் என்ன செய்யணும்? பேசுறது கூட நம்ம சரிப்படுத்துவதற்கு தான், பேசுவது கூட நம்ம சரிப்படுத்துவதற்கு தான். ஒரு விதத்துல பார்த்தா தாவீது ரொம்ப கோபக்காரன். தாவீது ரொம்ப கோபக்காரன். எனவே தான் கோலியாத்து பேசின உடனே பயங்கர கோபம் வந்துட்டு அவனுக்கு. அது ஆவியின் ஒரு வைராக்கியமாக மாறிவிட்டது. பயங்கர கோபக்காரன். அவன் ஜாதிக்காரன் பேச அவனுக்கு பிடிக்காது. அப்படித்தானே பேசணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பேசலாம். கோலியாத்து பேசலாம், பெலிஸ்தனாகிய கோலியாத்து. இவனுக்கு பொறுக்கல, முறுக்கு ஏறிட்டு இவனுக்கு சொல்றான், இந்த விருத்த சேதனம் உள்ளவர்களை பேசுவதற்கு நீ அது பயங்கர கோபம் வந்து வெறியாக மாறினது. அவன் என்ன நினைச்சிட்டு போயிருப்பான்? செத்தாலும் பரவாயில்ல சொல்லி வந்து போயிருப்பான். ஆனா கர்த்தர் கூட இருக்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. அவன் சொல்றான், அவனை யார் பேச சொல்லியிருக்கிறான்? ஆண்டவர் பேச சொல்லியிருக்கிறார். சில வேலைகளில் சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கேட்கக்கூடாது. பைபிளே அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கேளாதுன்னு சொல்லியிருக்கு. சொல்லுவாங்க, நிறைய காரியங்கள் பேசுவாங்க. நல்லவர்களாகி உங்களை கெட்டவர்கள் சொல்லி பேசுவாங்க. உங்களுக்கு கேடு செய்யறவங்க நல்லவர்கள் சொல்லி பேசுவாங்க. காதலே வாங்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் காதல வாங்கலாம், மனுஷனுடைய வார்த்தையை நீங்கள் காதல வாங்கவே கூடாது. ஏனென்றால் தேவன் சில இடத்துல வைத்து உங்களை உருவாக்குகிறார். சில குடும்பங்களில் சிலர் கொண்டு போவார், அங்க வச்சுதான் இவர்களை உருவாக்குவார். அந்த உருவாக்குதலுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்த உருவாக்குதலுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அப்பதான் பவுல் கேட்டார் அல்லவா, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கு, நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது, நான் என்ன செய்ய சொல்லுவார் ஆண்டவர். நீ இப்படி இரு, நீ இப்படி அமர்ந்து அமைதியாக இரு, பொறுமையாக இரு, இழைத்த காரியத்தை செய், இல்லை இப்படி பேசு. யார் சொல்லுவார்? ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவார். நம்மை உருவாக்கி நம்மை ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக அவர் இந்த தேசத்துல வைக்கணும். இந்த மறுமையினுடைய வாழ்க்கையில நம்ம வந்து கடந்து போகும்போது நமக்கு அங்கேயும் ஒரு மேன்மையான ஸ்தானம் வந்து என்ன செய்ய கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற கொஞ்ச நாட்களுடைய மேன்மை உங்களுக்கு போதுமா? இல்லை இதற்கு பிறகும் நமக்கு ஒரு மேன்மை வேணுமா? ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு வெட்டிப்பான ஆசை, உலகத்துல உங்களுக்கு நன்மையை தருவேன், உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு உங்களுக்கு நன்மையை தருவேன். ஆனா உலக நன்மையை தரும்போது நீங்க தலைதறிக்க ஆடக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, உலக நன்மையை தரும்போது அதை நீங்கள் சார்ந்து விடக்கூடாது. உலக நன்மையை தரும்போது பெரிது கட்டி விடக்கூடாது. அதெல்லாம் வந்து தற்காலிகம் பண்ணுறது, அதெல்லாம் அந்த பூமியோடு வந்து ஒழிஞ்சிடும். அதெல்லாம் நம்மள வந்து ஆண்டவர் அனுபவிக்க முடியாது தராது, அவ்வளவுதான். இதன் மேல ஒரு அஸ்திபாரத்தை போட்டு விடக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் ரமசியம். ஒருவேளை இந்த உலகத்துல நம்மள ஜனங்கள் வந்து மதிக்காம இருக்கலாம். இன்னைக்கு மதிக்காமல் இருக்கிற ஜனங்கள் நாளைக்கு மதிப்பாங்க. ஆண்டவர் மதிக்க வைப்பாரு. அதெல்லாம் யாருடைய செயல்? உயர்வும் தாழ்வும் யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. வேதம் சொல்கிறபடி உங்களை பட்சிக்கிறவன் கூட உங்களுக்கு பட்சணம் தருகிறவனாக என்ன செய்வோம் மாறும். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து என்ன வரும்? எப்போதாவது நீங்கள் அனுபவித்தது உண்டா? தேவனுடைய ஒரு சில நீங்க சிந்தித்து பார்த்தால் தெரியும். உங்களை ஒரு காலத்துல பட்சித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக மாறி இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அதை நினைக்காமல் இருக்கலாம், மாறி இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை பட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், அப்போது அவர்கள் வந்து உங்களுக்கு பட்சணம் தரக்கூடியதான ஒரு அனுகூலமானவர்களாக மாறுவார்கள். அநேக வேத பகுதியில் உண்டு.
இந்த நாளில் இந்த வார்த்தையோடு நான் நிறுத்தபடியாக விரும்புகிறேன். தேவன் உங்களை உருவாக்கும்படியாக பிரித்தெடுத்து அவர் உங்களுடைய கசடுகளை எல்லாம் மாற்றி அவர் தனக்கு ஏற்றபடி உங்களை பாத்திரமாக உருவாக்குகிறார். கெட்டு போகும்போது வேறே ஒரு பாத்திரமாக நேர்த்தியாக அவர் வரைந்து உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தையில் உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்த்த ஆண்டவரே, நான் உமக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை உமக்கு ஏற்ற பாத்திரமாக நீங்கள் வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பாத்திரமாக வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் வணையும் போது எனக்கு கஷ்டமாக இருந்தால் ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. நான் இருக்கிறதான இடத்துல நீங்கள் தான் இதை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்டதான வேலை செய்கிறதான இடத்துல எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? அவர்களை வைத்து நான் ஆண்டவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே கடந்து வந்திருக்கிறதான சில நினைக்கிறீர்கள் அல்லவா? இந்த குடும்பத்தில் நான் கடந்து வந்து விட்டேன் என்று சொல்லி அங்க வைத்து நான் உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வேலை செய்கிறதான இடத்துல உங்களுக்கு எதிர்த்து அநேக ஜனங்கள் செயல்படுகிறார்கள் அல்லவா? ஆண்டவர் உங்களை அங்க வைத்து தான் உருவாக்குகிறார். தேவன் உங்களை உருவாக்கும்படியாக உங்களை ஒப்புக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நம்ம இயேசுவே, இந்த நாளில் உடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உடைய நாமத்தை சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாங்கள் எல்லாம் உடைய கரத்திலே களிமண்ணாக இருக்கிறோம். நீங்கள் எங்களை உமக்கு உகந்தபடி உருவாக்கும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு போதனையை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த போதனையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நடந்து கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றாதபடி இருக்கக்கூடாது. உமக்கு ஏற்றபடி நாங்கள் உருவாக்கப்பட எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் கிருபை செய்ய, வராத ஜனங்களுக்கு இப்படிப்பட்டதான அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநில வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கப்பட்டிருக்கிற அநேகர் உண்டு. அப்படி எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் இப்படிப்பட்டதான அனுபவத்தை கொடுங்க. இந்த வாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வஞ்சை கிரியைகளுக்கு எங்கள் எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய சதி ஆலோசனைகள், விரோத திட்டங்கள், செயல்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாரையும் கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. இவருடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதித்து மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதனை செய்ய எங்களை பலப்படுத்துவீரா. வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை நல்ல நடக்க தேவன் தாமே கிருபை செய்திட வேண்டுமாறு இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.